ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எலிப்பொரி. இன்னைக்கு நம்ம திருக்குறள் சீரீஸ்ல 9th குறள் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் அதிகாரத்துடைய எண்டிங்க்கு வந்துட்டோம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கு. இன்னைக்கு நம்ம 9th குறள் பார்க்க போறோம். இந்த குறள் ஒரு சூப்பரான ஒரு குறள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்துல உள்ள ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற எந்த வீடியோவா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு திருக்குறள் பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்ன திருக்குறள், என்ன பால், என்ன அதிகாரம் அப்படின்லாம் பார்த்துடலாம். அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. இதோடைய பால் அறத்துப்பால். இந்த குறள் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இந்த குறளுடைய அர்த்தத்தை தாங்க நம்ம இப்போ பார்க்க போறோம். சூப்பரா திருவள்ளுவர் இந்த குறளுக்கு அர்த்தம் சொல்லியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க இதோடைய அர்த்தத்தை பார்த்துடலாம். இந்த குறளுக்கு மெயினா கண்ணு, காது, வாய் இந்த மூணையும் சொல்லியிருக்காருங்க. இந்த கண்ணு, காது, வாய் இதோடைய வேலைகள் என்ன? கண்ணு பார்க்கும், நல்லதையே பார்க்கணும். நம்ம கெட்ட விஷயத்தையும் பார்க்கலாம், நல்ல விஷயத்தையும் பார்க்கலாம். அது நம்ம கையில தான் இருக்கு. நல்ல விஷயத்தையே பார்க்குறோம். அதோட அந்த காது இருக்கு இல்லையா, அந்த காது வந்துட்டு நல்ல விஷயங்களே கேட்குது. இது ரெண்டையுமே நம்மளுடைய அவுட்புட்டா நம்ம வாயில இருந்து அந்த வார்த்தைகளா கன்வெர்ட் ஆகி வருது. அதுல என்னென்ன எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஒப்பிச்சிடக்கூடாது. அதுல இருந்து அப்படியே ஃபில்டர் ஆகி எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு நிறைய ஃபில்டர் பண்ணி நம்ம பேசணும். இதுதான் இந்த மூணுடைய ப்ராசஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த குறளுக்கு மட்டும் உட்காந்து நல்லா 1 மணி நேரம் விளக்கம் கொடுக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. என்ன பெருசா சொல்லிட போறாரு அப்படின்னு நீங்க எல்லாருமே இருப்பீங்க. 2 அடியில உலகத்தையே அளந்தவர் அப்படின்னு திருவள்ளுவரை தான் குறிப்பிடுறாங்க. ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை அவர் கொடுத்திருக்காரு. அதனாலதான் அவருடைய பெருமை அருமை இன்னுமே நம்மளுடைய வேர்ல்டுல இன்னும் எல்லாருமே அப்படியே பேசிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம இந்த திருக்குறளுடைய பொருளுக்கு போயிடலாம். இந்த திருக்குறளுக்கு நான் 1 மணி நேரம் கூட உட்காந்து சொல்லலான்னு சொன்னேன். நான் 1 மணி நேரம்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம டக்குனே முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கண்ணுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ ஒன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கும் கண் இருக்கு, உங்களுக்கும் கண் இருக்கு. 2 பேர் கண்ணுமே ஒன்னா? இந்த கேள்விய உங்களுக்கே நீங்க கேட்டு பாருங்களேன். ஆமா, எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவீங்க. அதான் கிடையாது. திருவள்ளுவர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, பயன்படக்கூடிய கண்ணு மட்டும்தான் கண்ணு அப்படின்றாரு. பாத்துக்கோங்க. ஏதாவது கண்ணை வச்சு பண்ணோம்னா யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் அதுக்கு பேரு கண்ணு அப்படின்றாரு. மீறி இருக்கிறவங்களாம் கண்ணு வேற ஏதாவது பேர் சொல்லி கேட்பாங்களான்னு கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு கண்ணு அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றாரு. பாத்துக்கோங்களேன். கண்ணு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் அது கண்ணு. அப்படி யூஸ்ஃபுல் ஆகல அப்படின்னா அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றதான் சொல்றாரு. இது கண்ணுன்றது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட் நம்மளுடைய பாடியில. ஒரு ஃபேக்ட் கூட இருக்கு. பிறந்ததுல இருந்தே கண்ணு மட்டும்தான் வளராது அப்படின்பாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கண்ணும் ஒண்ணுதான், என் கண்ணும் ஒண்ணுதான். ஆனா அதோடைய செய்யற வேலைகள் இருக்கு இல்லையா, அதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம கண்ணு என்ன பண்ணும், ஒரு எக்ஸலண்டான பெயிண்டர் ஓவியம் வரைவாங்க இல்லையா, அவருடைய கண்ணு என்ன பண்ணும் அப்படின்றத யோசிச்சுட்டே இருங்க. நான் அதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, நம்ம கண்ணு என்ன பண்ணும், பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, இந்த பையன் என்ன பொருள் வாங்கினா, அங்க என்ன நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இதால நம்மளுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா சொல்லுங்க? ஒரு யூஸுமே கிடையாது. ஆனா ஒரு பெயிண்டர், எக்ஸலண்டான ஒரு பெயிண்டர் ஒரு சின்ன ஒரு அப்படி டிராயிங்கை வரைஞ்சு ஒரு 1 கோடி 2 கோடி அளவுக்குலாம் பணம் சம்பாதிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஐயோப்பா 1 கோடி வாங்கிட்டாரு நம்ம சொல்லுவோம். அவருடைய கஷ்டமும் ஒரு பக்கம் இருக்கு. அது எதுல இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது? அவருடைய ஐஸ்ல இருந்து தான். அந்த கண்ணு வந்துட்டு ஒரு விஷயத்தை அப்படி பாக்குது அப்படின்னா அதை முன்னாடியே ஒரு பிரிண்டா ஒரு கண்ணிலேயே வச்சிருப்பாரு. அதை தான் அவர் கை வழியா ஒரு பேப்பர்ல வரைகிறாரு. இப்போ எது முக்கியம், கையா கண்ணா? கை வந்துட்டு ரொம்ப முக்கியம் பெயிண்டிங்க்கு. முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லல.
ஆனா கண்ணு அதை விட ரொம்பவே முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் உள்ள போகுது, அதுல இருந்து தான் நம்ம வரைகிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணுக்கும் அவர் கண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்ம கண்ணு இருக்கு, அவருக்கும் கண்ணு இருக்கு, ஆனா நம்மளுக்கு பயன்படல, அவருக்கு பயன்படுது. இப்போ எல்லாருமே நினைப்பீங்க, அப்போ நானும் ஒரு டிராயிங் வரைஞ்சேன்னா எனக்கும் என் கண்ணு யூஸ்ஃபுல்லா இருமா அப்படின்னு. அப்படி அர்த்தம் கிடையாதுங்க. அவருக்கு ஓவியம் வரைய தெரியும், உங்களுக்கு ஓவியம் வரைய தெரியாது. அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அதாவது என்ன உங்க ப்ரொஃபஷனலா இருக்க விரும்புறீங்களோ அதை நீங்க கண்ணு வழியா பார்த்து கரெக்டா நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களுக்கும் உங்களுடைய கண்ணும் ஓவியருடைய கண்ணும் ஒண்ணுதாங்க. என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு வந்துட்டு கண்ணு யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்க கண்ணும் யூஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனை கண்ணில் பார்த்து அதை வந்துட்டு கரெக்டா செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா யூஸ்ஃபுல் ஆகுது இல்லையா, அங்கேயும் யூஸ்ஃபுல் ஆகுது. அப்ப ரெண்டு பேருடைய கண்ணும் ஒண்ணுதான்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த குறள்ல கண்ணை மட்டும் அவர் சொல்லல, இன்னும் நிறைய பயன் இல்லாத பார்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. நான் அதையும் சொல்றேன். காது, கேட்காத காது, பேசாத வாய், பார்க்காத கண், இந்த மாதிரிலாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாருங்க. எப்படின்னா அதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ ஒரு ஆளு ஒரு ரூம்குள்ள 10 வருஷமா இருக்காரு, நான் எதையும் பார்க்க மாட்டேன், எதையும் கேட்க மாட்டேன், எதையும் பேச மாட்டேன் அப்படின்றாரு. ஆனா அவருக்கு வாய் பேச முடியும், காது கேட்கும், கண்ணு பார்க்கும், ஆனா அவர் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கண் இருந்தும் காது இருந்தும் வாய் இருந்தும் நம்மளுக்கு அதை யூஸ் பண்ணாதான் அதுக்கான மரியாதை. அதை யூஸ் பண்ணல அப்படின்னா இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இதுல இருந்து சொல்றாரு. இந்த எக்ஸாம்பிள்ல அவர் வந்துட்டு 10 வருஷமா ரூம்குள்ள இருக்காருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நல்லா அவருக்கு இருந்தும் அவரு 10 வருஷமா நானே இந்த ரூம்குள்ளதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார்னா அவருடைய அந்த கண்ணு காது வாய்க்கு ஏதாவது யூஸ் இருக்கா? யோசிச்சு பாருங்க, கிடையவே கிடையாது. அது அவருக்கு அந்த பார்ட்ஸ் எல்லாமே யூஸ் கிடையவே கிடையாது. இப்போ இந்த 10 வருஷமா ரூம்ல இருந்தவரு கண்ணு காது வாயெல்லாம் யூஸ் பண்ணல, அதனால அவரு அதுக்கு யூஸ் இல்லை அவருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நீங்க வெளியிலேயே இருந்தாலும் அந்த பார்ட்ஸ் எல்லாமே நல்ல விஷயத்துக்காக யூஸ் ஆகல அப்படின்னா நீங்களும் அந்த 10 வருஷமா ரூம்குள்ள இருந்தார் இல்லையா, அவருக்குள்ள பார்ட்ஸும் ஒண்ணுதான். ஐ மீன் வேஸ்ட். இதை வந்துட்டு நான் சொல்லலைங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான். இதுக்கு நம்ம இப்போ அர்த்தத்தை பார்த்தோம். எப்படி கேட்காத காது, பேசாத வாய், பார்க்காத கண், அது யூஸ்லெஸ் அப்படின்னு, வேஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, அது போல இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் லைனுக்கு பார்த்துட்டோம். ரெண்டாவது அடிக்கு நம்ம இப்போ வருவோம். தாளை வணங்கா தலை அப்படின்றதுக்கு அர்த்தத்தை நம்ம பார்த்துடலாம். இப்போதாங்க நம்ம முக்கியமான, அதாவது மெயின் பிக்சருக்கே நம்ம வரோம். இப்போதான் திருவள்ளுவர் என்ன அர்த்தம் அப்படின்றத தெளிவா விளக்குறதுக்காக 2வது அடியை எழுதியிருக்காரு. தாளை வணங்கா தலை, இதுக்கு என்னன்னா இப்போ தலையும் வேஸ்ட்ன்றாரு. எப்படி வேஸ்ட், எந்த மாதிரி வேஸ்ட்? என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். என்னடா இது திருக்குறள் மாதிரி இருக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? திருக்குறளுக்குள்ள திருக்குறள்னு சில பேர் நினைப்பீங்க. இது திருக்குறளே கிடையாதுங்க. இது தலை ஏன் முக்கியம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்கான ஒரு ப்ராவர்ப் விளக்கம், பழமொழி அதாங்க இது. இந்த என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுடைய கையால, அதாவது உங்க சொந்த கையால, வேற ஒருத்தவங்க கையால இல்ல, உங்களுடைய சொந்த கையால உங்களுடைய உடம்ப அளந்தீங்கன்னா 8 ஜான் இருக்கும் அப்படின்னு இந்த பழமொழியில சொல்றாங்க. தலையை சேர்க்காம. எப்படி ஒரு மன்னனுக்கு கிரீடம் முக்கியமோ அதே மாதிரி மனிதனுக்கு தலை ரொம்பவே முக்கியம். எப்போ மன்னனுக்கு கிரீடம் இல்லையோ அவர் மன்னன் கிடையாது. அதே மாதிரி மனிதனுக்கு தலை இல்லைன்னா அவன் மனிதனும் கிடையாது அப்படின்றதையும் இந்த பழமொழியில இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்களா, இந்த ஒரு ப்ராவர்ப்ல இருந்து நம்மளுக்கு தலைக்கான அந்த முக்கியத்துவமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதனாலதாங்க வள்ளுவரும் தாளை வணங்கா தலை அப்படின்றதுல தலையும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் வேஸ்ட் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனோட அர்த்தத்தையும் நான் சேர்த்து சொல்றேன். கேட்காத காது, பேசாத வாய், பார்க்காத கண், இது மூணும் எப்படி இருந்தும் பிரயோஜனம் இல்லையோ அதுபோல அந்த 3 எங்க இருக்குங்க? கீழே 2வது லைன்ல இதைதான் சொல்லியிருக்காரு. அந்த 3 எங்க இருக்கு? இந்த கண்ணு காது வாயெல்லாம் எங்க இருக்கு? நம்மளுடைய தலையில தான் இருக்கு. இந்த 3 எப்படி இருந்தும் பிரயோஜனம் இல்லையோ அப்போ அதெல்லாம் அந்த தலையில இருக்கும் போது தலையும் பிரயோஜனம் இல்லதாங்க. அததான் இதுல இருந்து சொல்லியிருக்காரு.
என்னடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அப்படியே வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு மெயினான விஷயமும் இருக்குங்க. நான் உங்களுக்கு அதையும் சொல்றேன். எப்போ தலை இருந்தும் பயனில்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா, இப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கோயிலுக்கு போயிட்டு முன்னாடி சாமி கிட்ட நின்று இப்படி வரப்பா அப்படி ஒரு கான்வர்சேஷன் பண்ற மாதிரி நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கும்பிடுவோம். கேட்டா நான் கும்பிடுறேன் அப்படின்போம். அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய கையெடுத்து தலை வணங்கி இப்படி குனிஞ்சு இப்படி கும்பிடணும். வணங்கி அப்படின்றதுக்கே பொருள் வந்துட்டு நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன அந்த வணங்கி அப்படின்றதுக்கான பொருளையும் நான் சொல்லிடுறேன். வணங்குதல் அப்படின்னா ஃபிளெக்சிபிள். சாமி கிட்ட போனதுக்கு அப்புறமா முன்னாடி போனதுக்கு அப்புறமா அப்படி வரப்பெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம ஃபிளெக்சிபிளா ஆயிடணும், ரொம்ப மென்மையா அப்படி ஆயிடணும் அப்படின்றதையும் இதுல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படி தலை வணங்கி எப்போ நம்ம கையெடுத்து கும்பிடுறோமோ அந்த தலை வணங்குதுலையா, இந்த 3 பயனுள்ள பார்ட்ஸ் இருந்து அந்த தலையா இருக்கு இல்லையா, அது எப்போ இப்படி வணங்குதோ அப்போ அந்த திருவடிகள் போய் சேரும். யாரு ஒருத்தர் கையெடுத்து தலையை இப்படி குனிஞ்சு தலையை வணங்கணும், அதாவது சாமி முன்னாடி போய் நின்ட்டோம்னா தலையை இப்படி வணங்கணும். அப்படி யாரு தலையை குனிஞ்சு வணங்கலையோ அவங்களுக்கு தலை இருந்தும் பயனில்லை அப்படின்னு வள்ளுவர் இதுல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி யார் ஒருத்தர் கையெடுத்து தலை குனிந்து சாமி முன்னாடி கும்பிடலையோ வணங்கலையோ அவங்க தலை இல்லாதவராக கருதப்படுவார். இதை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்களேன். தலை வேஸ்ட் அப்படின்னா என்ன? தலை இல்லாம நம்ம இருக்க முடியுமா? கிடையாது. அப்போ தலை இல்லாதவராக கருதப்படுவார் அப்படின்னாலும் உயிரற்றவராக கருதப்படுவார் அப்படின்னு திருவள்ளுவர் அப்படி மென்மையா நாசூக்கா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதனாலதான் இன்னி வரைக்கும் நம்ம அந்த திருவள்ளுவருடைய அருமை பெருமை எல்லாத்தையுமே இன்னும் நம்மளுடைய வேர்ல்ட்ல இங்கே நம்ம பேசிட்டு இருக்கோம். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதுக்கு கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான்னா பேசாத வாய், பார்க்காத கண், கேட்காத காது, இது 3 எப்படி நம்ம உடம்புல இருந்தும் பயனில்லையோ அதுபோல கடவுள் முன்னாடி போய் நிக்கிறப்போ கையை எடுத்து தலையை குனிந்து வணங்கி யார் ஒருத்தர் கும்பிடலையோ அவருக்கு தலை இருந்தும் பயனில்லை அப்படின்னு சொல்றாருங்க. இங்க இந்த குறள்ல இருந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படின்னா தலை வேஸ்ட், தலை இருந்தும் வேஸ்ட் அப்படின்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீடியோடைய எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த திருக்குறளை எடுத்துக்கிட்டோம்னா திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஒரு மனிதர் அப்படின்னு இந்த திருக்குறள்ல இருந்தே புரியாதவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் உயிரற்றவர், நீங்கள் உயிரற்றவர் அப்படின்னு அவர் இந்த குறள்ல எந்த இடத்துலயுமே பயன்படுத்தல. ஆனா அதுக்கு அப்படி ஈக்குவலான ஒரு வார்த்தையை சொன்னார் இல்லையா, தலையிருந்தும் பயனில்லை அப்படின்னா தலையிருந்தும் வேஸ்ட், தலை இல்லைன்னா உயிரற்றவர் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இந்த குறள்ல இருந்து திருவள்ளுவர் அவர் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு அர்த்தம், அதாவது யாருக்கும் வலிக்காம அப்படி மென்மையா சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. அதனால இனிமேல நீங்க யாரு கோயிலுக்கு போனாலும் கையெடுத்து தலையை குனிஞ்சு சாமியை வணங்குங்க, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ முடிஞ்சு இதை விட ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Sachin. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.